வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முழுக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா, மற்ற இணையதளங்கள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது தலைவர் 173. அந்த புதிய படத்தினுடைய அறிவிப்பு. அதே போல் அந்த படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது ஃபோட்டோஷூட் செய்யப்பட்டதல்ல, மாறாக அந்த ஏஐயில் உருவாக்கின மாதிரியான ஒரு வீடியோ. அதில் ரஜினியினுடைய அந்த கண்கள், இந்த கண்களில் ஆரம்பித்து அவருடைய தோற்றத்தை காட்டும்போது 2 கண்களையும் காட்டுவாங்க. முதல்ல அந்த ஒரு கண்ணை காட்டுவாங்க, அதுக்கடுத்து கூலிங் கிளாஸ் லேசாக இறங்கி இருக்கும், 2 கண்களையும் காட்டுவாங்க. அப்புறம் அவருடைய முழு உருத்தையும் காட்டுவாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு முரட்டு சம்பவம் தயாராகுதுரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய அந்த லுக், ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளவு நேர்த்தியாக, அதே நேரம் அந்த நமக்கு 80களில் அந்த கோபக்கார இளைஞனாக இருந்த ரஜினி பார்க்குற அந்த ஒரு நினைவு தான் வந்தது. அதே போல் அந்த சின்ன வீடியோவுக்கு அனிருத் உருவாக்கியிருந்த அந்த மியூசிக்கு, அவர் ஒவ்வொரு ரஜினி படத்துக்கும் ஒரு சிக்னேச்சர் சாங் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவார். இந்த படத்துக்கு ஒன்று பண்ணியிருந்தார். அது முதல் முறை கேட்கும் போதே அந்த பாட்டு, அந்த டியூனு, அப்புறம் அந்த வரிகள், இது எல்லாமே மனசில் பதிகிற மாதிரி இருந்தது. அதில் விரல் சொடுக்கினால் அதில் பல புயல் வருமே அப்படின்ற மாதிரி ஒரு வரி, அப்புறம் தலை கோதி விட்டால் தீப்பிடிக்குமேன்ற மாதிரி வரிகள், இதெல்லாம் ரஜினியினுடைய அந்த ஹீரோயிச பிம்பத்தை பல மடங்கு ஹைப் பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக அனிருத் பண்ணியிருந்தார். எல்லாரும் பொதுவாக படம் ரிலீஸ் கிட்ட அல்லது படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் படத்தில் இடம்பெறுகிற அந்த மியூசிக் பிட்டையோ அல்லது ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளையோ வெளியிடுவாங்க. பட் இங்கே ஆரம்பமே அதிரடியாக இருக்கணும். ஏன்னா இந்த 173 ஒரு சின்ன தடங்களுக்கு பிறகு வருது இல்லையா, அதனால் அந்த ஸ்டார்டிங்ன்றது பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சாங்களே என்னவோ. அனிருத்தோட அந்த அட்டகாசமான ஒரு சின்ன சின்ன பாட்டு தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது. அத்தனை ரசிகர்களும் கொண்டாடுற மாதிரி அந்த பாட்டை அனிருத் போட்டிருந்தார். அதுவே எப்படிப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் ரெடி ஆகுதுங்கிறதுக்கு ஒரு கட்டியம் கூடுற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் அந்த அந்த வீடியோவில் இடம்பெறுகிற ஒரு வரி, அதே போல் அந்த போஸ்டர், இந்த தலைவர் 173 போஸ்டரில் தவறாமல் இடம்பெறுகிற வரி என்னென்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹீரோ இருக்கான், ஒவ்வொரு ஹீரோ கூடயே ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹீரோ இருக்கான், ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. இதுதான் இந்த படத்தினுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ப்ளஸ் அதிரடி ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் அப்படிங்கிறத எடுப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் சிபி இப்போ ஒரு பதிவு வெளியிட்டிருக்காப்புல. ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பு வெளியான பிறகு, தலைப்பு இல்லை, படத்தினுடைய அறிவிப்பு வெளியான பிறகு சிபி ஒரு நீண்ட பதிவு ட்விட்டரில் வெளியிட்டிருக்காரு. அதில் தான் எப்படிப்பட்ட டைஹார்டு ரஜினி ஃபேன் அப்படிங்கிறத அவர் அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது தன்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முறை பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பையனுடைய கனவாக இருந்தது. அந்த கனவு அவனுக்கு ஒரு நாள் நனவாச்சு. அப்படி நனவான பிறகு அவனுக்கு இன்னும் பெரிய ஒரு கனவு வந்தது. தன்னுடைய ஹீரோவான அந்த சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு பெரிய திரைப்படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவனது இன்னொரு பெரிய கனவாக இருந்தது. இன்னைக்கு அந்த கனவு நனவாயிருக்கு. இன்னைக்கு தலைவர் 173 டே அப்படின்னு போட்டு அந்த கனவு நனவாவதற்கு காரணமான ரஜினிகாந்த், கமலஹாசன், அவங்க அத்தனை பேருக்கும் அவர் நன்றி தெரிவிச்சிருந்தார். அதில் தான் எந்த அளவுக்கு ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகன், அவரை எந்த அளவு எப்படியெல்லாம் திரையில் காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் தனக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரிஞ்சுது. அதனால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி. காரணம், பொதுவாகவே ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னும் போது அவங்களுக்கு பல டைவர்ஷன்ஸ் இருக்கும். அதே போல் தங்களை காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கும். பட்டு இந்த சிபி மாதிரியான பசங்களை பொறுத்த வரைக்கும் தலைவரை கரெக்டாக காமிச்சிட்டா போதும், அவரை கரெக்டான அந்த கதைக்குள்ளே சரியாக நம்ம பயன்படுத்தி பிளாக் பஸ்டர் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ சிபி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப நேர்த்தியாக நல்ல கவனச்சிதறல் இல்லாமல் சரியாக பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரசிகர்களுக்கு வந்ததால்
சிபி சக்கரவர்த்தியை இணையதளம் முழுக்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியா வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சிபியோட அந்த பதிவு. அதே போல் சிபி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த 2015 எடுத்த புகைப்படம், 2022 எடுத்த புகைப்படம் இதையெல்லாம் போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அந்த போஸ்டர் டிசைன் டீகோடிங் அது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி போஸ்டர் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான கத்திரி 4, 5 கத்திரிக்கோல் அதைத்தான் வந்து அப்படியே நட்சத்திரமாக வடிவமைச்சிருக்காங்க. அண்டு துப்பாக்கி இருக்குது, புல்லட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் அந்த அந்த கொட்டேஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு ஹீரோ, ஒவ்வொரு ஹீரோ பின்னாடியும் வந்து அவனுடைய குடும்பம் அப்படிங்கிற அந்த கேப்ஷன் போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி படமா இருக்கும், என்ன கதையா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து யூகிப்பதற்கு அவங்க ஒரு பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து இது ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. பட் நான் முன்ன சொன்னது தான், அதிகபட்ச பொழுதுபோக்குடன் ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவியாக வந்து இந்த படம் உருவாகுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிபி வந்து ஒரிஜினலாகவே வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு கதையை தான் ரஜினிக்கு சொல்லியிருக்காப்புல. 2 கதை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு கதை தான் இப்போ ஓகே வந்திருக்கு. இந்த கதைக்கான மெருகூட்டல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு, மிகப்பெரிய காத்திருப்பு, நம்பிக்கையோட வந்து அவன் பாருங்க, இந்த டான்னு ஒரு படம் பண்ணான் சிவகார்த்திகேயனுக்கு. படமே அதுதான். அட்லியோட உதவி இயக்குனர். முதல் படமே அந்த டான் தான். அந்த டான் படமே வந்து 100 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணுச்சு. லைக்கா நிறுவனம் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ரஜினி வந்து தன் வீட்டில் போட்டு பார்த்துட்டு லைக்கா நிறுவன அந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் பாராட்டினாரு. சிபி சக்கரவர்த்தி எல்லாம் பாராட்டியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு வேறு எந்த ஹீரோவையும் வச்சு படம் பண்ணலை. அப்கோர்ஸ் வந்து சிவகார்த்திகேயனுக்கே ஒரு கதை சொல்லிட்டு காத்திருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் இப்போ கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சூர்யாவுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருன்னாங்க. பட்டு அது சிபி சக்கரவர்த்தி கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் ஒரு கதை சொன்னதா அவர் வந்து சொல்கிறாப்புல. வேறு யாருக்கும் நான் கதை சொல்லலை. தலைவருக்காக நான் வச்ச கதையை வந்து ஸ்கிரிப்டை வந்து நல்லா வந்து ஃபைனலைஸ் பண்ண, நல்லா மெருகேற்றி அவர் அடுத்த முறை கேட்கும்போது சொன்னால் அதை அப்படியே வந்து ஓகே பண்ணிடணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதே போல் வெவ்வேறு இயக்குநர்கள்கிட்ட கதை கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் மனசுக்குள்ளே வந்து சிபி சக்கரவர்த்தி இருந்துக்கிட்டே இருந்திருக்கார். பல பேர் வந்து இந்த 2022 சிபி கூட ரஜினி ஜாயின் பண்ணலை அப்படின்னு உடனே சொன்னது என்னென்னா, ரஜினிக்கு சிபியை பிடிக்கல, சிபி வேண்டான்னு சொல்லிட்டார், ரஜினி தான் சொன்னார் அப்படின்னு செய்தி பரவிட்டு இருந்தது. அப்போ சிபி சக்கரவர்த்தியை ஒரு டிவி நேர்காணலில் கேட்டாங்க. அப்போது இல்லை சார், அது வந்து நான் கதை சொல்லியிருக்கேன், அவர் வந்து கூப்பிடுறேன்னு இருக்காரு, எப்போ வேணால் கூப்பிடுவார் அப்படி சொன்னார். இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது, ஐ மீன் இந்த வேட்டையன் இந்த மாதிரி படங்கள் நடந்துட்டு இருந்தபோது. ஸோ அவருடைய காத்திருப்பு வீண் போகலை. 3 ஆண்டு கால காத்திருப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு லுக்கே வந்து அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தியிருக்கு. பலரும் பெரிய எதிர்பார்ப்புக்கு ஆளாயிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம நம்பிக்கை வீண் போகாது. தம்பி வந்து பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் 27 கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார் சிபி அப்படின்னு நம்பலாம்.